ஐந்தாவது நாளுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பிறகு நான் அழைக்கிறேன். பேசலாம். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே நற்கருணை நாதருடைய சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். உலக முடியும் மற்றும் என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். மாறாத இறைவன், வாக்குத்தத்தம் செய்தவர், இன்றைக்கு வாக்குத்தத்தத்திலே நிலைநிறுத்தி நம்மையும் வழிநடத்துகிற அந்த நற்கருணை பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மாலை வழியோடு கொடுப்போம். இந்த நவநாளை நாம் தொடர்வதற்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய இதயத்தின் தேவைகள், இதயத்தில் இருக்கிற காரங்கள், வேதனைகள், துக்கங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். நமக்காக என்றும் இந்த தேவனக்கருணை ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த தேவனக்கருணையில இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஒவ்வொருவருக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஐந்தாவது மாதத்துல வயதானவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், விதவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம், கணவனை இழந்தோர், மனைவி இழந்தோருக்காக நாம் ஜெபிக்கிறோம், கைவிடப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நாம் கைவிடப்பட்டவர்களால், எல்லோரும் இருக்கும் அனாதைகளால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிற மக்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாற்றி தருகிற அந்த தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, தர்மையான இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஐந்தாவது நாளில இந்த மாலை வேளையில ஆண்டவரே, பல்வேறு தேவைகளை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ கஷ்டங்களை, வேதனைகளை சுமந்து வந்திருக்கிறோம். நோய்கள், வியாதிகளை சுமந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த ஐந்தாவது மாதத்தில் எங்கள் குடும்பங்களில் எங்களுடைய பங்கில் இருக்கக்கூடிய வயதானவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதே போல விதவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவனை இழந்தோர், மனைவி இழந்தோரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆறுதலின்றி தவிக்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானமின்றி மகிழ்ச்சி, சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிற மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ ஒருவரே சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, சமாதானத்தை, மதமும் உலகம் தர முடியாத அமைதியை தரக்கூடிய ஆண்டவர், நீ ஒவ்வொருவரையும் தேற்றி நடத்தபடியான் இந்த நவநாளையும் ஆராதனை நேரத்தையும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியான் நம்முடைய தேவ சமூகங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல நேசரே, ஆமென், ஆமென், ஆமென். நான்
எங்கள் புனிதரே, இரக்கத்தின் சமரசம் என அழைக்கப்பட்டவரே, எங்கள் குடும்பங்கள் மீதும் இந்த வட்டாரத்தின் மீதும் இரக்கம் வையும். எங்கள் பாதுகாவலரே, ஏழையின் புனிதர்கள் அழைக்கப்பட்டவரே, இந்த ஏழைகள் மீதும் இறங்கியருளும். புனித மாற்றினாரே, இறைவன் அருளை மேலான வரங்களை கொண்டு மக்களின் துயர் துடைத்தவரே, புனித மாற்றினாரே, ஏழ்மைக்கு விடுதலை நிறைகட்டும் ஆகிய புண்ணியங்களை மிகுந்த ஆவலோடு கடைபிடித்தவரே, நம்முடைய திருச்சபையின் தலைவர், எங்கள் பரிசுத்த திருத்தந்தை, உலகெங்கும் உள்ள ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் ஒரு அருள் நாட்களை நடத்த வேண்டும் என்று எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், ஆசிரியர்கள் ஆகிய அனைவருக்கும் இறை ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்திட வேண்டும் என்று எங்கள் இத்திருத்தலத்தை நாடு பக்தர்கள் உமது திருமணத்தின் பணி உடல்நலத்தில் நினைக்கவும் துன்புதவிலிருந்து விடுதலை அடைந்து மன அமைதியும் வாழ்வில் நிம்மதி பெற வேண்டும் என்று நாட்டில் பருவமழை பொய்க்காமல் பெய்யவும், பயிர்கள் விளையவும், கால்நடைகள் பெருகவும் உமது அருளால் வளர்ப்பளிக்கவும் வேண்டும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு விரும்பி கேட்பதை கிடைக்கத் தரவும், எங்கள் எதிர்கொண்டு வரும் எல்லா தீமைகளும் விலகவும், பிசாசின் தந்திரவலைகள், மாந்திரீக சோதனைகளிலிருந்து இன்றும் உமது ஆதரவால் நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் தனிப்பட்ட தேவைகளை கொடுப்போம். மத திருச்சபையை கண்காணித்து பாதுகாத்து நாட்டின் அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஞானத்தை விவேகத்தையும் அளித்து எங்களை காத்து வருவதற்காக மக்கள் அனைவரையும் அன்பினால் இணைத்து உண்மை, அமைதி, சமாதானத்தில் நிலைநிறுத்தி உலகில் அமைதி ஒழுங்கிலே பாதுகாத்து வருவதற்காக எங்கள் நோய் பிடிகளை நீக்கி துன்பத் துயர்களை துடைத்து எங்களுக்கு நல்வாழ்வு அளிக்க புனித மாற்றினாரை தெரிந்து கொண்டதற்காக இங்கு கூடியிருக்கும் நாங்கள் பெற்றுள்ள உமது அருட்கொடைகளுக்காகவும் பக்தர்கள் பெற்று வரும் எண்ணற்ற வேறு நன்மைகளுக்காகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்து உம்மிடம் கேட்டவற்றை உமது புனிதர் வழியாக நீர் அளித்தமைக்காக நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் நாதருடைய பாதத்திற்கு, புனிதருடைய பாதத்திற்கு வந்திருக்கிற நன்றி கடிதங்களும் விண்ணப்ப கடிதங்களும் சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிற மக்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் வந்த அத்தனை பேரையும் இறைவன் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலும் அவருடைய பாதத்திற்கு வந்து
இறைவனுக்கு நன்றி கடிதம் எழுதியவர்களையும் அதே சமயத்தில் தொடர்ந்து தங்கள் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நேரத்தில் சொல்லிடுவோம். திருச்செவிநாதரே, புனித மாற்றினாதரே, கோடான கோடி நன்றிகள். எங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நீங்கி குடும்ப சமாதானம் கிடைத்தது. நினைத்த காரியம் நிறைவேறி கிடைத்தது. கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு மாற்றினாருடைய அன்பு மகள். திருச்செவிநாதருக்கு மாற்றினாதருக்கு கோடான கோடி நன்றி. 2 வாரங்களுக்கு முன் திடீரென்று வயிற்றில் வேதனை, மருத்துவமனையில் சென்று பார்த்தோம். மருத்துவர்கள் பரிசோதித்து ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் வந்து ஜெபித்தேன். எண்ணெய் பெற்றுக்கொண்டேன். அன்று இரவே எனக்கு பரிபூர்ணமாய் அந்த வயிற்று வலி வேதனை நீங்கியது. நல்ல உடல்நலம் கிடைத்தது. அற்புதம் செய்து திருச்செவிநாதரே, மாற்றினாதரே, கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு சிலுவைநாதரே, மாற்றினாரே, என்னுடைய அன்பு மகன். திருச்செவிநாதருக்கு மாற்றினாதருக்கு கோடான கோடி நன்றிகள். கடந்த மாதம் தாங்க முடியாத தலைவேதனை ஏற்பட்டு தலைவலியில் மருத்துவரை டாக்டரை நாங்கள் சந்தித்தோம். 2-3 நாட்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுத்து சரியாகவில்லை என்றால் ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். 3 நாட்கள் கழித்து வேதனை அதிகமானது. ஸ்கேன் செய்தார்கள். பரிசோதித்து விட்டு தலையில் பிளட் க்ளோட் இருக்கிறது, ரத்தம் கட்டி இருக்கிறது, இதை ஆபரேஷன் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பின்னாளில் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறி பயமுறுத்தினார்கள். நம்பிக்கையோடு உடைய பாதத்திலே வந்து நான் நாளிலே பங்கெடுத்து செவித்து கண்ணீரோடு உபவசித்து செவித்து ஒப்புக் கொடுத்தேன். மீண்டும் 4 நாட்கள் கழித்து ஸ்கேன் செய்த பொழுது அந்த க்ளோட் எல்லாம் மாறி நார்மலாக இருந்தது. இந்த வலி வேதனை முற்றிலுமாய் நீங்கி வரை இந்த வேதனை இல்லை. திருச்செவிநாதரே, மாற்றினாதரே, ஆரோக்கிய தாயை, கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு உடைய அன்பு மகள். திருச்செவிநாதருக்கு மாற்றினாதருக்கு கோடான கோடி நன்றிகள். 6 வருடங்களாக விற்பனை செய்யாமல் இருந்த இடமானது இது முதல் வாரத்திலே, நவநாளிலே 9 வாரத்தில் எங்களுடைய அந்த இடமானது விற்பனைக்கு வர வேண்டும் என்று சொல்லி 9 வார நவநாள் இடத்தின் முதல் வாரத்திலேயே அது விற்பனைக்கு போனது. அற்புதம் செய்து திருச்செவிநாதரை கருது பேசிய மாற்றினாதரை கோடான கோடி நன்றி. இப்படிக்கு முடிய என்றும் அன்புள்ள பக்தியுள்ள குடும்பம் கஞ்சித்தோடு பிரியமானவர்களே, இவர்களோடு சேர்ந்து எத்தனையோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை புனித வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். நன்றி கூறுவோம். நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். அடுத்து புனித மாற்றினாருடைய திருச்செவிநாதருடைய பாதத்தில் ஆண்டவர்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலிருந்து இந்த ஆராதனை, இந்த திருப்பலி வழியாக உங்களை உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 5வது வார நவநாளிலே பங்கெடுக்க கொண்டிருக்கிற நம் இறை மக்களே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நம் கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் யாரிடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும், யாரிடத்திலே வைக்க வேண்டும் என்பதை தூய பேதுரு நாயகர் அங்கு தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார். வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பணி
எங்கு போய் இறக்க வைக்கணும் அப்படின்னா மனிதர்களிடத்தில் போய் சொல்லி அழுகிறோம், மனிதர்களிடத்தில் சொல்லி நாம் அழைத்து புலம்புகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்கிறது, உன்னுடைய கவலைகள் அனைத்தும் இவரிடத்திலே ஒப்புக்கொடு, இவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடு. ஏனென்றால் உன் மீது கவலை கொண்டுள்ள ஒரு தேவன் இவர் ஒருவர் மட்டும்தான். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த 5வது வாரத்திலே வயதானவர்களுக்காக, முதியவர்களுக்காக செபிக்க வந்திருக்கிறோம், விதவைகளுக்காக செபிக்க வந்திருக்கிறோம், கணவனை இழந்தவர்களுக்காக, மனைவி இழந்தவர்களுக்காக நாம் செபிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களிலே, சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம், வயதானவர்கள் என்று சொன்னாலே வயதானவர்கள் அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், தேவையற்றவர்கள் என்ற ஒரு நிலைக்கு சமுதாயம் வந்துவிட்டது. அதே போலதான் விதவைகள், அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், தேவையற்றவர்கள், அவர்கள் குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல என்கிற ஒரு முத்திரையை நாம் குத்தி விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் வேதனைகளும் கவலைகளும் கண்ணீருமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கவலைகளை கண்ணீர் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்களே, இதைவிட ஒரு கொடுமை என்னவென்றால், வயதானவர்கள், விதவைகள் எப்படி சமுதாயத்தாலே, குடும்பத்தாலே ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, வெறுத்து தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அதே போல இன்றைக்கு எல்லாம் இருந்தும், எல்லா சொந்த பந்தங்கள், உறவுகள் இருந்துமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட நிலையில, எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில, பிள்ளைகளாலே வெறுக்கப்பட்டவர்களால், உதவி தள்ளப்பட்டவர்களால், உதாசனப்படுத்தப்பட்டவர்களால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கண்ணீரோடு, கவலையோடு, அனுதினமும் அழைத்து வந்து, எனக்கு எல்லாம் இருந்தது, எல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் நான் அனாதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அழுது புலம்புகிற மக்கள் எத்தனை பேர். எனக்கு எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் இருந்தும் பயனில்லை. அனாதையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அனாதையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எல்லாம் இருக்கிறது, அனாதையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லோரும் என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டார்கள். பிரியமானவர்களே, என்று ஆண்டவர் சொல்கிறார், இந்த கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே விட்டுவிட்டு, நான் உன் மீது கவலை வைத்திருக்கிறேன், நான் உன் மீது கவலையாக இருக்கிறேன், என்னிடத்திலே வா. வேதம் சொல்கிறது, யோவான் நற்செய்தியில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Praise the Lord, praise the Lord. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனிடத்திலே வருகிற பொழுது, இந்த ஆண்டவரிடத்திலே வருகிற பொழுது, நம் கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்களை எல்லாம் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நம்முடைய துக்கங்களை அனைத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார், மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். அந்த தெய்வத்தை, அந்த இறைவனை நாம் துதித்து ஆராதித்து, இறைவா, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் அனைத்தையும் மாற்றி சமாதானத்தால், சந்தோஷத்தால், மகிழ்ச்சியால் நீ நிரப்ப வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்தவர்களாய், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுத்தவர்களாய் இந்த ஆராதனை பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தி, இறைவா, அந்த மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷத்தை எனக்கு இந்த நாளிலே தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடி சுபிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி பாடுவோம். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள்
நம்முடைய பங்கிலே நம்முடைய குடும்பங்களில் நமக்கு தெரிந்தவர்கள் வயதானவர்கள் அல்லது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற வயதானவர்கள் இன்னும் முதியோர் இல்லங்களில் அநாதை இல்லங்களிலே கைவிடப்பட்ட
பிதாசுதன் பரிசுத்தாவியானவருடைய பெயராலே. தாயும் தந்தையுமாயிருந்து நம்மை கரப்படுத்தி நடத்துகின்ற நம் அருளாகர் இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். உடைந்த உள்ளத்தோடும் பலவித ஏக்கங்களோடும் பல்வேறு சூழல்களால் பாதிக்கப்பட்டும் சிலுவை நகரே தஞ்சம் என்று புனித மார்ட்டினாரின் பரிந்துரையையும் நம்பி வந்துள்ள அனைவரும் வருக. இருக்கின்ற பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக குறிப்பாக பல நேரங்களில் வயதானவர்களை வயதிலே மூத்தவர்களை அல்லது நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்களை பல நேரங்களில் நாம் புறக்கணித்திருக்கிறோம். அவங்களாம் வயசாயிடுச்சு, நீ எல்லாம் நீ இருக்கிறீங்க நம்மளுக்கு என்று சொல்லி அவர்களை புறக்கணித்திருக்கலாம், அல்லது அவர்களை உதாசனப்படுத்தி இருக்கலாம். நீ எங்களுக்கு நீ தேவையில்லை என்று சொல்லி அவர்களை வெறுத்திருக்கலாம். அல்லது விதவைகளை, அனாதைகள், ஆதரவற்றவர்களை, கணவனை இழந்தோர், மனைவி இழந்தோர், அவர்களுடைய வேதனை அதிகரித்து நாம் வந்து இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருக்கலாம். அவருடைய வேதனைகளை நாம் புரிந்து கொள்ளாமல், அவருடைய அந்த கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு மனவேதனை அதிகப்படுத்தி இருக்கிறார். அனைத்திற்காகவும் ஆண்டவரிடத்தில் மனவருந்தி நடைபெறும். எல்லா இறைவனிடமும் எல்லா வல்லமையிலும் தன் பெயரை நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை நாம் மன்னித்து நம் நித்திய பேரென்ற பெருமாளுக்கு அழைத்து செல்வாராக. புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டேன். அவர்களுடைய பாவங்களை
இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை உள்ள இறைவசனங்கள். இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் இஸ்ரவேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இருக்கிறார்கள். நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் செய்திருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதியதைப் போல நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவர்களுக்கோ சகோதரர்களுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்கள் பெரியவர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீ செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உன் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உன்னை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உன்னை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபடி செலுத்தினாலும் நீர் அதில் தான் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். யோவான் செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் இறை வார்த்தைகள். யோவான் 2:1 முதல். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது.
இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு இயேசு, இப்போது முன்பு பந்தியில் மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாரும் விருப்பம் போல குடித்தபின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது வாழ்த்துதல் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் இந்த 5வது வாரத்தில் முதியோருக்காக, வயதானவர்களுக்காக, கணவனை இழந்த மனைவி இழந்தவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அனாதைகள், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர் அனைவருக்காகவும் ஒன்று கூடி நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். முதலாவது, இந்த முதியவர்கள், அந்த விதவைகள், இவர்களை சமுதாயம் எப்படி பார்க்கிறது? இன்றைக்கு சமுதாயம் இவர்களை, இந்த வயதானவர்களையும் அதே போல விடுதலை அழைக்கப்படுகிற விதவைகளையும் எப்படி பார்க்கிறது என்றால், குடும்பத்தில் உழைத்து ஓடாய் தேய்ந்து போன பெரியவர்கள், வயதானவர்கள், அது தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சமுதாயம் அவர்களையும் விதவைகளையும் இனி இவர்கள் குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு தேவையற்றவர்கள், தேவை கிடையாது நீங்களாக. ஆனால் இவர்கள் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு கலாச்சாரத்திற்குள் இந்த தேசம் வந்துவிட்டது, இந்த சமுதாயம் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் பெரியவர்கள், வயதானவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக மக்கள் கருதினார்கள், அந்த குடும்பம் கருதியது. ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இவர்களால் தான் வருகிறது. இவர்கள் இருந்தாலே குடும்பத்திலே ஒரு சுமை, இவர்களால் குடும்பத்தில் ஒரு பேர்டன். அதனால வயதானவர்கள், விதவைகள், சமுதாயத்தில் இவர்களெல்லாம் தேவையற்றவர்கள், யூஸ்லெஸ், வேஸ்ட் என்கிற ஒரு கலாச்சாரத்திற்குள் இந்த சமூகம் வந்துவிட்டது. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எதனால்? இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால, இந்த ஒரு மனநிலை இந்த சமுதாயத்தில் இருப்பதனால் தான் ஒரு வயதான காலகட்டம் வருகிற பொழுது இவர்கள் அனைவரையும், குடும்பத்தை, என்னுடைய சந்ததிகளை, என்னுடைய தலைமுறையை காத்தவர்கள், இவர்கள் கண்கண்ட தெய்வங்கள் என்று போற்றி புகழ்வதற்கு பதிலாக அந்த வயதானவர்களை கண்டுகொள்வதில்லை. அவர்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள், வீட்டை விட்டு எண்ணி துரத்துகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் கொண்டு போய் அனாதை இல்லங்களிலே விட்டு விடுகிறார்கள். ஒரு அனாதை இல்லத்திலே முதியோர் ஒரு வாசகத்தை எழுதி அவன் பெற்று வச்சிருக்காங்க. என் மகனே, இந்த வயசான அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், என் மகனே, 10 மாதம் என்னுடைய கர்ப்ப பாத்திரத்திலே உனக்கு இடம் கொடுத்தேன். 10 மாதம் என் கர்ப்ப பாத்திரத்திலே உனக்கு இடம் கொடுத்தேன். இந்த வயதான காலத்தில் உன்னுடைய வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு சிறிய அறையாமல் எனக்கு கொடு. எவ்வளவு வேதனை நிறைந்த வார்த்தை தெரியுமானவர்களே.
வடக்கஞ்சேரியில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது. தெய்வதான் என்ற ஒரு முதியோர் இல்லம். அதை நம்ம சிஸ்டர்ஸ் நடத்தக்கூடிய கிட்டத்தட்ட 200 பேர் இருக்காங்க. சென்ற பொழுது நான் போன ஒரு கொஞ்சம் பேருக்கு நான் பேசிட்டு வருவேன். அப்போ ஒரு தாய், ஒரு போலீஸ்காரருடைய மனைவி, தமிழகத்தை சார்ந்தவர்கள், தாராபுரத்தை சார்ந்தவர்கள், வேறு மதத்தை சார்ந்தவர் கணவன் இறந்து விட்டார். அந்த அம்மா சொன்ன அந்த கண்ணீரோடு சொன்ன அந்த நிகழ்வுகளோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று. ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். நல்ல ஒரு குடும்பத்துக்கு தான் என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை கட்டி கொடுத்தார்கள். சம்பளம் போலீஸில் நல்ல கைநெறி சம்பளம் நன்றாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். முதலாவது ஒரு மகன், முதல் பிரசவத்திலே ஒரு மகன் நல்லா படிக்க வச்சோம். இரண்டாவது ஒரே பிரசவத்தில் 2 பெண் பிள்ளைகள். நன்றாக இருந்தோம், நல்லா தான் நாங்கள் இருக்கோம். என்னுடைய கணவரும் சரி, அவங்க குடும்பத்திலும் சரி, குடும்பத்திலும் நன்றாக பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் மாலை நேரத்தில் அவர் டியூட்டி முடிச்சுட்டு பயப்படுத்து அது கொலையா அல்லது ஆக்சிடென்ட் தெரியலையா, என்னுடைய கணவரை அடித்து கொண்டு விட்டார்கள், வண்டி ஏற்றி கொண்டு விட்டாங்க, ஆக்சிடென்ட் மாற்றிட்டாங்க, இறந்து விட்டார். என்னுடைய பிள்ளைகளை 3 பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டு விளைத்து சம்பாதித்து வரக்கூடிய பென்ஷன் வச்சு நான் கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களை படிக்க வைத்து நல்ல நிலைக்கு நான் கொண்டு வந்தேன். கடைசியில் பெரிய மகனுக்கு திருமணம் நடைபெற்றது. அதே போல 2 பெண் பிள்ளைகளையும் வேறு இடங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுத்தோம். சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆனால் எனக்கென்று கவர்மெண்ட் கொடுத்த அல்லது என்னுடைய பெற்றோர், என்னுடைய கணவன் வழியில் வந்தவர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வீடு எடுத்து அப்படியே நல்லா கட்டி அதில் தங்க வைத்தார்கள். நன்றாகத்தான் இருந்தது. ஒரு 1/2 ஏக்கர் நிலமும் அந்த வீடு. ஒரு நாள் என்னுடைய மகன் வந்து என்ன பேசிட்டு இருந்தான். அம்மா, நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத, என்கிட்ட வந்து மகன் இங்கே செல்வதற்கு இங்கே பாருங்க, என்னுடைய அங்கே வந்து இருக்கிற நீங்கள் ஒத்தையாக 2 அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி கட்டி கொடுக்குறேன். நீ எதுக்காக நீங்கள் வந்து ஒத்தையாக இருக்கணும்? ஸோ அவனுடைய ஆசை வார்த்தையில் நான் சரி ஓகே, உன்னுடைய மருமகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் பாருங்க, ஆனால் நீ அவனுக்கு வந்து சரி என்று ஒரு கையெழுத்து கேட்கலாம். சரி, இந்த வீடு நம்ம வந்து வாடகைக்கு கொடுக்கலாம், ஒரு கையெழுத்து மட்டும் போதித்து கொடுக்கலாம். சரி என்று இந்த தாயும் மகனுடைய பேச்சை நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் மகனோடு இருந்தார்கள். மகனோடு இருக்கிற பொழுது போன 3 மாதத்திலே மகனுக்கும் சரி மருமகளுக்கு இந்த தாய்க்கும் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வந்தது. நம்ம பல கழிச்சு 1 வருஷம் இருந்தாங்க. முடியாத ஒரு கட்டணம். எந்த அளவுக்கு அப்படின்னா மகனே சொல்லிட்டேன், நீ இங்கே இருக்கிறது பேசுமா, நீங்க இருக்காத போயிரு. மகன் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், நீ இருப்பதே பேசிட்டு இங்கே இருக்காத போயிரு. 2 மகன் இருப்போம். ஒரு மகள் மெட்ராஸை கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு மகள் திருநெல்வேலி. ஸோ மகள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி பையன் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே எங்களுக்கு வராதது, என்னை நாங்களே கஷ்டப்பட்டுருக்கோம், நீ பேசாமல் நீ போய் அந்த வீட்டில் இருக்கணும், பழைய வீட்டில் நீ போய் அங்கே நாங்கள் வந்து மாதம் வந்து நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் அவ்வளோ நாங்கள் போயிருக்கோம். அந்த அம்மா அந்த வீட்டுக்கு போகிற பொழுது தான் அந்த அம்மாவுக்கு தெரிய வந்தது, அந்த வீடு ஏற்கனவே விட்டு போய்விட்டது. மகன் கையெழுத்து வாங்கி அப்பவே விட்டுட்டான். போய் கேட்குறாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இது அப்பவே விட்டு போயாச்சு, இது எங்களோட சம்பளம். பிரியமானவர்களை வேறு ஒரு நபர்கள் வழியாக அந்த தாயின் பொழுது அந்த தெய்வம் முதியோர் இல்லத்தில் வடம் செய்து தங்கியிருக்கிறார்கள். பேசலாம். பிரியமானவர்களை நாம் படிக்கிற வரைக்கும், படித்து ஒரு பதவியில் வர வரைக்கும், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வருகின்ற வரையிலும் நமக்கு பெற்றோர்கள் தேவை, வயதானவர்கள் நமக்கு தேவை, சொந்த பந்தங்கள், உறவுகள் இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அவர்கள் வயதாகிற பொழுது அவர்கள் வேஸ்ட், தேவையில்லை என்று உதவி தள்ளி கொடுக்கிறோம். அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்மளை யோசித்து பார்ப்போம். அவர்கள் அந்த அளவுக்கு வேதனைப்படுகிற பொழுது, சங்கடப்படுகிற பொழுது கண்டிப்பாக அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது, சாப வாழ்க்கையாக தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வயதானவர்களை
இகழ்ச்சிக்கும் பேச்சுகளுக்கும் அவள் உள்ளாமல் என்பது நமக்கு தெரியும். கணவனை இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சிறு வயதில் எல்லாருக்கும் கஷ்டம்தான். அதுக்கு ஈடுணை கணவனுக்கு மனைவிக்கு ஈடுணை யாருமே கிடையாது. எல்லோருக்கும் கஷ்டம் தான். நானே நான் சில இடங்களில் போகிற பொழுது மனைவி இல்லாதவர்கள் கஷ்டப்படுகிறதையும் கணவன் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களையும் நான் பார்க்கிறேன். ஸோ நானும் பார்க்கிறோம். அதுவும் இள வயதிலே கணவனை இழக்கின்ற பொழுது அந்த சகோதரி, அந்த தாய் படுகிற வேதனை நமக்கு தெரியும். ஸோ எல்லோராலும் இகழ்ச்சிக்குள்ளாக்கப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த குழந்தைகளை அவள் வளர்ப்பதற்கு இந்த சமுதாயத்தில் அவள் போராடி கொண்டு வருகிறாள். இத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் என் கணவன் போய்விட்டான், என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக அத்தனை அவமானங்களையும் துன்பங்களையும் பிறந்து விடா இருந்தாலும் சரி, போது விடா இருந்தாலும் சரி, அங்கிருந்து வரக்கூடிய ஏளனங்களையும் பேச்சுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்துவிட்டு கடைசியில் அந்த பிள்ளைகளால் இந்த தாய் உதறி தள்ளப்படுகிற பொழுது, நீ இருக்கிறதை பேசி விட்டு வெளியே போ என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, வயதானவர்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விதவைகள் ஆசீர்வாதம் கொடுப்பது. நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி விதவைகள் ஆசீர்வாதம் என்ற நற்செய்தியின் அடிப்படையில் சொல்லுங்கள். என்ற நற்செய்தியில் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கானான் திருமணத்தில் தண்ணீரை ரசமாக மாற்றினார். முதல் அற்புதம் எங்கு நடைபெற்றது? எந்த வீட்டில் நடைபெற்றது? திருமண வீட்டிலே நடைபெற்றது. சுபகாரியம் நடைபெறுகிற ஒரு திருமண வீட்டிலே நடைபெற்றது. சுபகாரியம் யாரால் நடைபெற்றது? யார் பேசினாங்க? அன்னை மரியா. நற்செய்தியின் அடிப்படையில் முதல் புதுமை இயேசு செய்கிறார் ஒரு திருமண வீட்டில். யாருடைய பரிந்துரையில? மாதாவுடைய பரிந்துரையில. அப்போ மாதா யார்? அந்த சமயத்தில் ஒரு விதவை. அன்னை மரியா விதவை. இயேசு 30 வயசுல ஞானஸ்தானம் பெறுகிறார். அதுக்கு முன்னாடி சோசிப்பரை இருந்து விட்டார். 30 வயசுல ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் பணியை தொடங்குகிற பொழுது முதல் புதுமை கானாவூர் திருமணத்தில் நிறைவேற்றுகிறார். ஒரு திருமண வீட்டில். அந்த திருமண வீட்டில் அன்னை மரியாதை இருக்கிறார். சோசிப்பு கிடையாது, விதவை. ஒரு விதவையினுடைய பரிந்துரையை கேட்டு முதல் புதுமை ஒரு திருமண வீட்டில் இயேசு செய்கிறார் என்றால், இயேசு விதவை தாயை எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துகிறார், அவர்களால் எந்த அளவுக்கு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் சமுதாயம் விதவைகளையும் விதவை தாய்மாரையும் சரி அல்லது வயதானவர்களையும் ஒரு வேஸ்ட் பொருளாக தேவையில்லை, எல்லாம் முடியும் உங்களால் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகிற மாதிரி இந்த வயதானவர்களை விதவை தாய்மார்களை தூக்கி எறிகிற இந்த சமுதாயங்களை, என் அன்பு மக்களை, இன்றைக்கு ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். ஆண்டவர் இயேசு விதவை தாய் எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்று நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாற வேண்டும். இனி வயதானவர்களை நாம் பார்க்கிற பொழுது, விதவை தாயை பார்க்கிற பொழுது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாற வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார். இந்த ஒரு நிகழ்வு, எந்த ஒரு சம்பவங்கள், எந்த ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக அமைய வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 2 வசனத்தை வாசித்தேன். நீதிமொழிகள் வயதானவங்க விதவை தாய்மார்களே, இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழி 20:20 ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாயையும் தந்தையும் சபிக்கிறவனின் விளக்கு. நல்ல கவனிங்க. தாயையும் தந்தையும், வயதான காலத்தில் தாயும் தந்தையும் சபிக்கிறவனுடைய விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். காரிருள் வேளையில் அணைந்து போகும். பார்க்க வசனம். தாயும் தந்தையும், வயதான காலத்தில் நீ தாயும் தந்தையை நீ சபிக்கிறாய் என்றால், வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறாய் என்றால், உன்னுடைய விளக்கு எப்போ அணைக்கப்படும்? காரிருள் வேளையில். காலையில் மத்தியானம் கிடையாது, ஏன்னா வெளிச்சமா இருக்கு. அப்போ ஆண்டவர் அப்போ அணைக்க மாட்டாரே. இப்போ காரிருள் வேளையில் இருட்டு நேரத்திலே உன்னுடைய விளக்கு அணைந்து போகும். அப்போ வாழ்க்கை இருக்காத. அடுத்த ஒரு சம்பவம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. நாம் சில நேரங்களில் வயசானவங்களை எப்படியெல்லாம் ஏளனம் பார்ப்போம். வாசிப்போம். 30:17.
இகழ்கின்ற பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, இடுகாட்டு காக்கைகள். காக்கையை நம்ம பார்த்துருக்கோம். சுடுகாட்டு காக்கை வித்தியாசம், இடுகாட்டு காக்கைகள் வித்தியாசம். சாதாரண காக்கையா இருக்காது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். கொத்துச்சுன்னா கொத்தன மாதிரி இருக்கும். அந்த காக்கைகள் அவருடைய கண்களை கொடுக்கட்டும் தென்னட்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். வயதானவர்களே, வயது முதிர்ந்தவர்கள், நாம் எந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோம்? பெரியவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், இவர்களை நாம் பார்க்கிற பொழுது நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுகிறது? பல நேரங்களில் நம்ம வெளியில் சொல்லலாம், ஆனால் நிதர்சனம் பல நேரங்களில் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். அவங்க பிடித்தாங்க அல்லவர்கள், அவர்களும் நம்மை போல அவங்க ஸ்தானத்தில் அவங்க நிலையை நாம் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். அவர்களும் நம்மை போன்ற சகோதர சகோதரிகள், என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள், அவர்களை ஏற்று வாழ வேண்டும். அவர்களுக்கு ஜெபித்து வாழ வேண்டும். ஜெபிப்போமா? எழுந்து நின்று நம்முடைய தேவைகள் நன்றாக நினைத்தையும் புனிதமாற்ற வழியாக இந்த 5வது வார நாளில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருபடி தேவைகளையும் ஒவ்வொரு நன்றாக தாய் தன் பிள்ளையை மறந்திருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய
இரக்கமுள்ள இறைவா, புனிதமாற்றினாருக்கு பழைய மனிதனுக்குரிய வினை களைந்து புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வரமளித்தீரே. நாங்களும் அவரைப் போல புதுப்பிக்க பெற்று உமக்கு வந்த பரிகார பலியை ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நிலையங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழவெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனிதமாற்றினாருடைய நவநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிலும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அதற்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானே. ஆகவே வானதூதர் புனிதர்களோடு சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றும் குறைவிடம் நீரே. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை எங்களையும் புனிதப்படுத்த வேண்டும் என நாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற திருவுடலாகவும் திரு இரத்தமுமாய் இவை மாறுவதாக. அவர் பாடுபட மனமுவந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவன் நம்மை இரவு வருந்தையால் அவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள்.
பெற்றுக்கொண்டிய புதிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிய நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என நாம் காணுகிறோம். இறைவாவுடைய எங்கும் பரவி இருக்கும் தூய கத்தோலிக்க திருச்சபை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பீட்டரவியல் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் மது துறவை அன்பில் நிறைவு பெறச் செய்த ஆண்டவரே, இந்த 5வது வார நாளில் இந்த மாலை திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த திருப்பலியை நன்றி பலியாய் ஒப்புக் கொடுப்பவர்கள் திருச்செல்விநாதரே, புனித மாற்றினாருடைய பரம்பரையால் பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்கிறவர்களையும், தங்கள் பிறந்த நாள் நன்றி பலியாய் ஒப்புக் கொடுப்பவர்கள் இந்த நாளிலே தங்கள் பிறந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள், தங்கள் திருமண நாளை சிறப்பிக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். கருத்துகள் நிறைவேற விண்ணப்பங்கள் கைவிட நினைத்தவாறை நிறைவேறும் உடல் நலத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் இன்னும் பல்வேறு தேவைகள் விண்ணப்பங்களை நேர்ச்சியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போர் அனைவரையும், மேலும் விவசாயம் செழிக்கும் கால்நடைகள் உடல் நலத்திற்காகவும் ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். உயிர் தருவோம் என எதிர்நோக்குடன் துயில்படும் சகோதர சகோதரிகள், எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் யாரை நினையாத உத்தரிக்கிறான் மக்கள், இந்த திருப்பலியில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறான் மக்கள், இறைவான் நினைவாக நினைவு கூறப்படுகிறான் மக்களை. ஆண்டவரே, என் தேசத்தை வயநாட்டினை மறித்து போன எல்லா மக்களையும் நம்முடைய பேரிறக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னித்து பேரின்ப ராஜ்யத்தினை எடுத்துக்கொள்ளும். பாவிகளாய் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கன்னித்தாயான ஆட்சி மிக்க மரியாள் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்போ என் பங்கை வழிநடத்துகின்ற ஆசீர்வதிக்கின்ற திருச்செல்விநாதர் புனித மாற்றினார். இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித சுவாமிநாதர் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தொடமை கொண்டு திருமகனை கிறிஸ்து வழியால் மை குழந்தைக்கும் வரங்களுடன் உண்மை நன்றாக இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவருடைய ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஒரு புத்தகத்திலே படித்த ஒரு சம்பவம், இது உண்மையா நடந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய மனதை தொட்ட ஒரு நிகழ்வு. இந்த சம்பவம் நடைபெற்றது வெளிநாட்டில் ஒரு தேசத்திலே நடைபெற்றதாக அது போடப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு தாய் சிறு வயதிலேயே கணவனை இழந்து ஒரே ஒரு மகன் நல்லபடியாக வளர்த்தி நல்ல ஒரு உத்தியோகஸ்தர் நல்ல ஒரு நிலைக்கு மகனை கொண்டு கொடுத்தாங்க. வயதாகி கொடுக்கிறது, இந்த தாய்க்கு வயசாகிறது. அந்த அம்மாவுக்கு 2 விரல் கிடையாது, பெருவரலும் தான் கட்டி விரல் 2 விரல் கிடையாது அந்த அம்மாவுக்கு. ஸோ வயசான காலத்தில் ஒரு நாள் இவனுக்கு ஏதோ ஒரு உப்பு தேவைப்படுது, சைன் பண்ணணும். அப்பொழுது இந்த அம்மாட்ட வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு இந்த 2 விரல் இல்லை, அதனால் விரலில் உப்பு போடுறாங்க, விரலை எடுத்து உப்பு போடுகிறார்கள். ஸோ அவனுடைய ஜாபுக்கே இருக்கும், ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ கையெழுத்து வந்து உப்பு வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ ஒரு பெரிய ஒரு தொழில் தொடங்குவதாக லோன் போட்டுருந்தேன் என்னன்னு தெரியுது. அப்போ இவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோபம் வந்து தான் வயதான காலத்தில் அந்த தாயை கூட பார்க்காம அந்த தாயை ரொம்ப அடித்தார். அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தி, ஒன்னால் வந்து என் வேலையை போச்சு, எனக்கு வர வேண்டியதெல்லாம் போச்சு, ஒரு ஒப்பு வைக்க முடியலையே, வேற என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வேதனைப்பட அடிச்சிட்டான். அந்த மாநிலத்திலே வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் முழுவதும் சாப்பிட்றதுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ இதை கேள்விப்பட்டு 2 ஊர் தள்ளி அந்த தாயினுடைய சொந்த பந்தங்கள் இவனிடத்தில் வந்து இவன் எந்த அளவுக்கு அடிச்சானா அதில் 10 மடங்கு இவன் போட்டு அடிக்கிறார். அடிச்சுட்டு அறிவு கட்டவன விரலோ ஒப்பு போடலை, உனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீ இவ்வளோ தூரம் அடிச்சிய, ஒரு நாள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நாளாவது அந்த தாயின் இடத்துல இந்த விரலை போயிருக்கு, எப்படி நீ கேட்டிருக்கியா
எப்படி நீ கேட்டிருக்கியா? நான் கேட்டேன். என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லு. நான் சொல்றோம். இந்த தாய்க்கு இந்த 2 விரல் எப்படி போனதுன்னு நாங்கள் சொல்லுகிறோம். இன்னைக்கு 2 விரலுக்கு இல்லை, உனக்கு வர வேண்டியது கிடைக்க ஒப்பு போட முடியுதுன்னு சொல்லி அடிச்சு ஒரு நாள் கூட சாப்பாடு கொடுக்காம வெளியில் ரோட்டில் போட்டிருக்கிய. சின்ன வயசுல சிறு வயதில் வந்து நீ இருந்த அப்பா நீ குழந்தையாக இருந்த பொழுது வீட்டில் நீங்கள் இது போல கனமழை பெய்து வீடு இடிந்து விழுந்தது. அதெல்லாம் அப்பா இறந்தார். உன்னை காப்பாற்றுவதற்காக அந்த இடிமாடுகளுக்கிடையே உன்னை தன்னுடைய மார்பு கீழே வைத்து எல்லா வேதனைகள் அந்த சோகத்தையெல்லாம் தாங்கி கொண்டு அப்படியே படுத்திருந்தாங்க. நீ பசியினால் வாடின பொழுது அழுத பொழுது ரெஸ்கியூ டீம் வந்து உன்னை காப்பாற்றுற வரையிலும் பசி உனக்கு தன்னுடைய விரலை வெட்டி கொடுத்து உனக்கு உணவு கொடுத்து காத்த உன்னுடைய தாய் 2 விரலை நீ தான் தண்ணி யோசிச்சு பாரு. அவன் அப்படி ஸ்தம்பித்து விட்டான். என்னை இந்த அளவுக்கு என்னை பெற்று வளர்த்தி இவ்வளவு எனக்கு உயிர் கொடுத்து காப்பாற்ற என்னுடைய தாய் அன்பு இத்தனை நாள் இத்தனை வருஷம் அந்த 2 விரல் எப்படி போச்சுன்னு கூட நான் கேட்கல. பெரியமானவருடைய தாயினுடைய பாதத்தை விருகம் பிடித்து கதறி இருந்தான். இந்த சம்பவத்தை படித்த இது உண்மையே பையன் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நமக்கு பெரியமானவர்களே, வயதான காலத்தில் இருக்கக்கூடிய நம்மை பெற்றோர் அவர்களை நாம் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம். பிரைசலால். ஏனென்றால் இது போன்று எத்தனையோ தியாகங்கள் செய்துதான் உன்னை என்னை வளர்த்தீர்கள். எனவே பெரியமானவர்களே, வயதானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஆதரவற்றோர், விதவைகள், இவர்களெல்லாம் நாம் இனி பார்க்கிற பொழுது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த மக்கள் என்ற மனநிலையில் அவர்களை பார்க்க அவர்கள் வேண்டி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, தீமையான தொடர்ந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி சமாதானத்தை கனிவோடு அருளை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்க்கை மீட்பராம் இயேசுவின் 2ஆம் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மனித எங்கள் பாவங்களை பாராமல் கத்தோலிக்க சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் அத்தனை பேருக்கும் உலகம் தரும்படியாக அமைதி சமாதானத்தை தந்துள்ள திருவிழா கொள்வீராக. என்றென்று வாழ்மாற்றி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவர் கொண்டவர் அமைதி சமாதானம் உங்களோடு உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. நம் அருணாதரேசு தருகிற சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற பரிகார வழிவர நாம் ஒவ்வொருவரையும் தாயும் தந்தையுமாயிருந்து அரவணைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை தேடி வருகிறார். இந்த அன்பில் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், கிறிஸ்துவின் திருவுருவத்திற்கும் நிச்சயம் வாழ்வடைகிறார்கள்.
அனைவரையும் அன்பு செய்ய நேசித்து, குறிப்பாக வயதானவர்கள் நம்முடைய குடும்பத்திற்காக நமக்காக பாடுபட்டு உழைக்கின்ற நாளில் முடியாமல் இருக்கக்கூடிய தள்ளாத வயதில் இருக்கக்கூடிய அது பெற்றோராக இருக்கட்டும் அல்லது அன்பு உறவுகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ள கண்காணித்துக் கொள்ள அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்க அதே சமயத்தில் விதவிகள் அநாதைகள் ஆதரவற்றோர் கைவிடப்பட்டோர் கணவனை மனைவி இழந்து தவிக்க அனைவருக்கும் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று கொடுப்போம். ஆண்டவருடைய பிரசனம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக சொல்லிப்போம். எங்களை நேசிக்கிறது ஆண்டவரே. தர்மையான 5வது வார நாளில் ஆண்டவரே நம் ஆடை திருப்படைக்கு எங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வந்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நம்ம நாள் திருப்படை வழியாக எங்கள் உள்ளங்களை தொட்டீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை தொட்டீரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த மாற்றினாருடைய கருத்துரை நான் இறைவா இந்த மக்கள் என்னென்ன விரும்பி தேடி வந்திருக்கிறார்கள், விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ, மன்றாட்டுகளையும் கவலைகள் கண்ணீர் வேதனைகளை அனைத்தையும் ஆண்டவர இந்த பரிசுத்தமான படியோடு ஒப்புக் கொடுத்து செலுத்தியிருக்கிறார்கள். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இது உன்னுடைய செபத்தை கேட்டேன், உன் விண்ணப்ப குரலை நான் கேட்டேன். ஆண்டவரே செபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் குடும்பங்களை ஆசீர்வதித்தது போல, ஆண்டவரே இந்த நற்செய்தியை நாங்கள் கேட்டது போல கானான் திருமணத்திலே இந்த தாயினுடைய பரிந்துரையை கேட்டு முதல் அற்புதம் ஆண்டவரே அடையாளம் ஒரு திருமண வீட்டில் சுபகாரியத்தை நீர் செய்தது போல ஆண்டவரே இன்றைக்கு புனிதருடைய பரிந்துரையை கேட்டு அன்னையினுடைய பரிந்துரையை கேட்டு எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை தருவீராக, எங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீராக. நோய்கள் வியாதிகள் பொருளாதார சகலம் நீங்கி போகட்டும். எங்கள் வாழ்க்கையை முடக்கி இருக்கிற எல்லா முடக்கடிகள் எங்களுக்கு வர வேண்டிய சேர வேண்டிய கிடைக்க வேண்டிய கிடைக்காதபடி இருக்கிற தடைகள் அனைத்தும் எரிக்கும் மதுகள் அனைத்தும் தகர்க்கப்படுவதாக கர்த்தர் நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் நன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாகிய மூவர் ஆண்டவர் திருச்சபை நாதர் புனித மாற்றினார் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம் அனைவரை அன்பு செய்வது போல் நாமும் பிறரை அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த 5வது வார நவநாளில் இதோ ஆராதனை திருப்பலியில் பங்கெடுத்து நாங்கள் இதோ புனிதருடைய இந்த தேர் பவனியில் கலந்து கொள்கிறோம். இதோ இந்த தேரினை நாங்கள் சுமந்து இந்த ஆலயத்தை வலம் வருகிற பொழுது இறைவா, இந்த தேரை மட்டும் நாங்கள் சுமந்து வரவில்லை, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சுமந்து வந்திருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், நோய்கள், வியாதிகள், ஆண்டவரே சொல்ல முடியாத வேதனைகள் அனைத்தையும் சுமந்து புனிதர் வழியாக திருச்சிலுவையின் ஆதரே உடைய பாதத்தில் வைக்கிறோம். இவற்றை ஏற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அருளிருந்த மரியே வாழ்க.
Terima kasih.
தூய ரத்தத்தை